தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தோல் திருமாவளவனுக்கு கண்டிப்பாக நல்ல சீட்டு கொடுப்பாங்க. அது வாய்ப்பு இருக்குது. முழு நம்பிக்கையோடு இருக்கணும் அவர். அது மாதிரி அவங்க வெளியே போகவும் மாட்டாங்க. ஏன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களாம் காலங்காலமாக கூட இருக்கும்போது அவங்களுக்கு எப்போவுமே மதிப்பு மரியாதை எல்லாம் திமுக வச்சு தான். ஆனால் இன்றைக்கி அவருக்கு திருமாவளவனுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு பெரிய ஒரு மதிப்போடு இருக்கிறார் இன்றைக்கி ஆட்சியில். அதுக்கு ஒரு திமுக ஒரு முற்றுப்புள்ளி. அதனால் அவங்க போக மாட்டாங்க. இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சான்ஸ் இருந்தது அவருக்கு. ஒரு 4 சீட்டு 5 சீட்டு வாங்கிட்டு இவர் துணை முதலமைச்சர் ஆகலான்னு அதெல்லாம் பேட்டி கொடுத்தாங்க. அதெல்லாம் ஆக முடியாது. அவர் சான்ஸ் இருந்தது கெடுத்துக்கிட்டார். எதிரணியில் போய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தால் ஏதாவது சான்ஸ் கிடைக்கும். இப்போ 4 சீட்டு 5 சீட்டு வாங்கிட்டு எனக்கு துணை முதலமைச்சர் ஆகணும் அவன் நடக்கிற காரியம் அதெல்லாம். ஆமாம், எப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல மரியாதை இல்லையோ இங்கே உங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு இருக்குது, அதிகாரத்திலையும் பங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு விஜய். இப்போ அதை கொடுக்காம இருப்பாரா? அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன். அவர் ஏன் கஷ்டப்பட்டு வாங்குறாரு? அவர் கரெக்டாக அவர் கேட்டது கிடைக்கல அப்படின்னா அவருக்கு என்ன தோணுதோ அதை அவர் செய்ய வேண்டியதானே. அங்கேயே இருந்து எனக்கு இதுதான் வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சின்னு இருக்கிறாருன்னா அப்போ அவருக்கு தேவைகள் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அந்த தேவைகள் அவருக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். அதனால் அவர் அங்கேயே முயற்சி பண்ணுறாரு, அவ்வளோதான். இதில் கஷ்டப்பட்டு வாங்குறேன்னு சொல்கிறதுலாம் அது அவரோட கருத்து. அவர் முதல்ல ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணது எது கட்சி ஸ்டார்ட் பண்ணார், இப்போ என்னத்துக்கு இருக்கார்? ஃபஸ்ட்டு அவர் கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோசம் நான் போராடுறேன், நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோசம் போராடுறேன்னு தமிழ் தேசியம்னு ஒரு கோட்பாடை தான் முதல்ல எடுத்தார். ஆக்சுவலி இப்போ தமிழ் தேசியம் சீமான் பேசிகிட்டு இருக்கார். முதல்ல பேசுனது திருமாவளவனும் ராமதாசும் தான். அவர் இடஒதுக்கீட்டுக்கோசம் போராடினார். இவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோசம். அப்படி இருந்தால் அவரோட அரசியல் திராவிட சித்தாந்தத்தில் போயிடுச்சு அவரோட அரசியல். ஓகேங்களா? 2 சீட்டு 3 சீட்டு இப்போ வேங்க வயலாக இருக்கட்டும், எந்த இதே திமுக அரசுலேயும் சரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோசம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எதுக்குமே குரல் கொடுக்கல. கூட்டணி தர்மன்ட்டு கடைசி வரைக்கும் அவர் இதே இதில் ட்ராக் பண்ணார்னா 2 சீட்டுக்கு மேலே கிடைக்கிறது கஷ்டம்தான். ஆனால் அவர் தனியாக நின்னார்னா அவரோட பலம் அவருக்கே தெரியல. அதுதான் மெயின் மேட்ரு.